ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. சித்ரா பௌர்ணமியின் ரகசியம் என்ன? அந்த சித்ரா என்பது என்ன? சித்ரா பௌர்ணமி என்று எவ்வாறு வீட்டில் பூஜை செய்வது, எவ்வாறு விரதம் இருப்பது, என்ன விரதம் இருந்தால் சித்ரா பௌர்ணமிக்கு பயன் கிடைக்கும் மற்றும் இந்த வீடியோட கடைசியில சித்ரா பௌர்ணமிக்கு சூட்சமமான கடன் பாவத்தை பாவ கடனை தீர்க்கக்கூடிய தியானத்தையும் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். பார்க்கலாம் வாங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். தமிழ்நாடெங்கும் மழை வேண்டும் என்பது இந்த வீடியோவோட சங்கல்பம். ஸோ நீங்களும் மழை வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை 3 முறை சொல்லுங்கள் என்னுடன் சேர்ந்து. மழை வேண்டும், மழை வேண்டும், மழை வேண்டும். மழையே வருக, மண்ணையும் எங்களையும் குளிர்விக்க. சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி என்று சொல்கின்றோம். அதில் இந்த சித்ரா என்கின்ற சித்திரையானது சித்திரகுப்த நாயனாரை குறிக்கக்கூடியது. யமதர்மராஜாவின் கணக்கு பிள்ளையாக இருக்கின்றார். நமது பாவத்தையும் புண்ணியத்தையும் ஏட்டில் எழுதி யமதர்மராஜரிடம் கொடுக்கக்கூடியவரே இந்த சித்திரகுப்தர் தான். இவரின் பிறந்த நாளாகவும் இருக்கின்றது, இவரின் திருமண நாளாகவும் இருக்கின்றது என்பதுதான் இந்த சித்ரா பௌர்ணமியின் சூட்சமமே. ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அதில் சித்ரா பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய சிறப்பே என்ன தெரியும் என்றால், நமது பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டால் பாவங்கள் குறையும், புண்ணியம் செய்தால் புண்ணியம் பல மடங்கு பெருகும் என்பதுதான் இதன் ரகசியமே. ஆதி தமிழர்கள் சித்ரா பௌர்ணமி என்று ஒவ்வொரு வீட்டிலுமே மிக சூட்சமமான பல்வேறு வழிபாடுகளை செய்துள்ளார்கள். நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமியானது சரியாக நாளை வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. அதாவது நாளை வியாழக்கிழமை இரவுதான் பௌர்ணமி. ஆதலால் நாளைக்கு காலையில கண்டிப்பா போய் ஓட்டு போடுங்க. கையோட நாளைக்கு விரதமும் இருக்க ஆரம்பிங்க. காலையில நல்லா குளிச்சுட்டு இறைவனை சிவனை ஆத்மார்த்தமாக வேண்டிவிட்டு போய் நியாயமாக நேர்மையாக மனசாட்சியுடன் ஓட்டு போட்டுட்டு அதற்கு அப்புறம் இந்த பரிகாரம் செஞ்சாதான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜனநாயக கடமையாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ விரதம் இருந்து காலையில் குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு நாளைக்கு 5 மணிக்கு மேலே ஏதாவது சிவஸ்தலங்களுக்கோ அல்லது கிரிவலத்திற்கோ அல்லது ஜீவ சமாதிக்கோ கண்டிப்பாக போங்க. போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி ஒரு சிறிய பேப்பரில் நீங்கள் இதுவரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த அத்தனை பாவங்களுக்கும் அத்தனை தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். ஸோ அது எவ்வாறு மன்னிப்பு கேட்கறது அப்படின்னா, ஒரு சின்ன பேப்பர்ல இறைவனிடம், இறைவா மனமுருகி நெஞ்சுருகி கண்ணீர் மல்கி நான் செய்த அத்தனை பாவங்களையும் இந்த நொடியில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, அறியாமையால் நான் செய்த அத்தனை பாவங்களுக்கும் நான் கண்ணீர் மல்கி நெஞ்சுருகி இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். என்னை மன்னித்து அருள் புரிவீர்களாக அப்படிங்கிறத ஒரு சின்ன ஷீட்டில் எழுதுங்க. அல்லது இறைவா செய்த அத்தனை தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என்பதை ஒரு மஞ்சள் கலர் பேப்பர்ல சிவப்பு கலர் பேனால எழுதி உங்க வீட்டு தீபத்துக்கு பக்கத்துல வச்சிருங்க. தீபத்தை சாமி கும்பிட்டுட்டு நேரா இயற்கை சார்ந்த மலைகளுக்கோ கோயில்களுக்கோ நாளைக்கு போங்க. ஏன்னா நாளைக்கு சித்ரா பௌர்ணமி என்று இறைவனின் கதிர்வீச்சுகள் அதிகமா இருக்கும். மிக முக்கியமாக சித்ரா பௌர்ணமி என்று நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்கள் என்றால் நீங்க பெரிய அளவில் செய்த பாவங்கள் எல்லாம் கடுகளவில் சுருங்கிவிடும். கடுகளவில் செய்த புண்ணியங்கள் எல்லாம் பெரிய அளவில் பெருகிவிடும். ஆதலால் சித்ரகுப்தரை ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். இது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தோஷத்தை நிச்சயமாக போக்கும். கடனே வருவதற்கு காரணம் நாம் தெரிந்து தெரியாமலும் பணத்தை நோக்கி செய்யக்கூடிய தவறுகளும் தோஷங்களும் பிரச்சனைகளும் தான் கடன் தோஷமாக மாறுகிறது. அந்த கடன் தோஷத்திற்கும் கடன் பாவம் போவதற்கும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நாளை உங்கள் வீட்டிலோ அல்லது கோயிலிலோ வேண்டுதலை வைத்துக் கொள்ளுங்கள்.
அதனுடன் சேர்ந்து மறக்காம நாளை இரவு ஏதோ ஒரு நேரத்தில், அதாவது 11 மணிக்கு மேல குடும்பத்தோட உட்கார்ந்தோ அல்லது தனிப்பட்ட முறையிலையோ நான் சொல்லக்கூடிய 4 வார்த்தைகளை ஆத்மார்த்தமாக 48 முறையோ 108 முறை ஜபியுங்கள். 48 முறையோ 108 முறையோ ஜபியுங்கள். அந்த வார்த்தை I am sorry, forgive me, I love you, thank you. I am sorry, forgive me, I love you, thank you. I am sorry, forgive me, I love you, thank you என்று 48 முறையோ 108 முறையோ ஜபியுங்கள். இந்த ஜபிப்பதானது உங்களின் ஆத்மார்த்தமாகவும் அர்ப்பணிப்பாகவும் இருக்கட்டும். என் வாழ்வில் செய்த அத்தனை தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் இந்த நொடியில் நான் மன்னிப்பு கேட்கின்றேன் என்று கேட்டு இந்த பரிகார சூட்சமத்தை சித்ரா பௌர்ணமி என்று செய்யுங்கள். இந்த நாளில் கிரிவலம் வரும்பொழுது மௌனமாக இருந்து நம் மனசுக்குள் இறைநாமத்தை உச்சரிப்பது பாவங்களை போக்கும். சிவாலயங்களில் உட்கார்ந்து சிவனுக்கான அஞ்செழுத்து மந்திரமான ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலமாகவும் நமது வாழ்வில் இருக்கக்கூடிய எதிர்மறை என்ற பாவங்கள் போகும். எதிர்மறை என்ற பாவங்கள் போய் நேர்மறை என்ற புண்ணியம் சேர்வதற்கு இந்த சித்ரா பௌர்ணமியை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை நான் அன்பாக உங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த சித்திரை பௌர்ணமி என்று நமது பாவங்களை போக்கி செல்வத்தை குவிப்போம். அடுத்த வீடியோல வெள்ளிக்கிழமையும் சோடசக்கலையும் இணைந்து வரக்கூடிய சூட்சம பரிகார நேரத்தையும் சூட்சம பதிவையும் உங்களுக்கு பதிவிடுகின்றேன். மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்க உள்ளங்கைக்கு வரும். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. அனைவருக்கும் சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். மறக்காம ஓட்டு போடுங்க. அக்ஷயம் டிவைன் சென்டர் 8870171444 8870151666 9698999786 and 97900